தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் லாசர் மார்த்தா மரியா குடும்பத்தில் லாசர் நோய்வாய்ப்பட்டு இறந்து போன செய்தியை நாம் இப்போது வாசிக்க கேட்க போகிறோம். லாசரின் சகோதரிகள் இயேசுவிடம் ஆள் அனுப்பி, ஆண்டவரே, உம் நண்பன் நோயுற்றிருக்கிறான் என்று தெரிவித்தார்கள். அவர் இதை கேட்டு, இந்த நோய் சாவில் போய் முடியாது, கடவுளின் மாட்சி விளங்கவே இவன் நோயுற்றிருக்கிறான், இதனால் மானிட மகனும் மாட்சி பெறுவான் என்றார். மார்த்தாவிடமும் அவருடைய சகோதரியான மரியாவிடமும் லாசரிடமும் இயேசு மிகுந்த அன்பு கொண்டிருந்தார். லாசர் நோயுற்றிருந்ததை கேள்விப்பட்ட பிறகு தாம் இருந்த இடத்தில் இன்னும் 2 நாள் இயேசு தங்கினார். பின்னர் தாம் சீடரிடம், மீண்டும் யூதேயாவுக்கு போவோம், வாருங்கள் என்று கூறினார். இயேசு அங்கு வந்தபோது லாசரை கல்லறையில் வைத்து ஏற்கனவே 4 நாள் ஆயிற்று. இயேசு வந்து கொண்டிருக்கிறார் என்று கேள்விப்பட்டதும் மார்த்தா அவரை எதிர்கொண்டு சென்றார். மரியா வீட்டில் இருந்து விட்டார். மார்த்தா இயேசுவை அணுகி, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். இப்போது கூட நீர் கடவுளிடம் கேட்பதை எல்லாம் அவர் உமக்கு கொடுப்பார் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உன் சகோதரன் உயிர்த்தெழுவான் என்றார். மார்த்தா அவரிடம், இறுதி நாள் உயிர்த்தெழுதலின் பொழுது அவன் உயிர்த்தெழுவான் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. என்னிடம் நம்பிக்கை கொள்கிறவர் இறப்பினும் வாழ்வார். உயிரோடு இருக்கும் பொழுது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார். இதை நீ நம்புகிறாயா என்று கேட்டார். மார்த்தா அவரிடம், ஆமாண்டவரே, நீரே மெசியா, நீரே இறைமகன், உலகிற்கு வர இருக்கிறவர் நீரே என்பதை நம்புகிறேன் என்றார். இயேசு உள்ளம் கலங்கி மார்த்தாவிடம், லாசர் எங்கே வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், ஆண்டவரே, வந்து பாருங்கள் என்றார்கள். அப்போது இயேசு கண்ணீர் விட்டு அழுதார். அதை கண்ட யூதர்கள், பாரும், லாசர் மேல் இவருக்கு எத்துணை அன்பு என்று பேசிக் கொண்டார்கள். ஆனால் அவர்களுள் சிலர், பார்வையற்றவருக்கு பார்வை அளித்த இவர் இவனை சாகாமல் இருக்க செய்ய முடியாமல் போனதே என்றும் கேட்டனர். இயேசு மீண்டும் உள்ளம் குமுறியவராய் கல்லறைக்கு அருகில் சென்றார். அது ஒரு குகை, அதை ஒரு கல் மூடி இருந்தது. கல்லை அகற்றிவிடுங்கள் என்றார். இயேசு இறந்தவரின் சகோதரியான மார்த்தா இயேசுவிடம், இறந்தவரின் சகோதரியான மார்த்தா, ஆண்டவரே, லாசரை கல்லறையில் வைத்து 4 நாள் ஆயிற்று, நாற்றம் அடிக்குமே என்றார். இயேசு அவரிடம், நீ நம்பினால் கடவுளின் மாட்சியை காண்பாய் என்று உன்னிடம் கூறவில்லையா என்றார். அப்போது அவர்கள் கல்லை அகற்றினார்கள். இயேசு அண்ணாந்து பார்த்து, தந்தையே, நீர் என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்ததற்காக நான் உனக்கு நன்றி கூறுகிறேன். நீர் இப்போது என் வேண்டுதலுக்கு செவி சாய்க்கிறீர் என்பது எனக்கு தெரியும். இன்னும் நீரே என்னை அனுப்பினீர் என்று சூழ்ந்து நிற்கும் இந்த கூட்டம் நம்பும் பொருட்டே இப்படி சொன்னேன் என்றார். இவ்வாறு சொன்னபின் இயேசு உரத்த குரலில், லாசரே, வெளியே வா என்று கூப்பிட்டார். இறந்தவர் உயிரோடு வெளியே வந்தார். அவருடைய கால்களையும் கைகளையும் துணியால் கட்டப்பட்டிருந்தன. முகத்துணி அகற்றப்பட்டிருந்தது. கட்டுக்களை அவிழ்த்து அவனை போக விடுங்கள்
என்று இயேசு அவரிடம் கூறினார். மரியாவிடம் வந்த யூதர் பலர் இயேசு செய்த இந்த அரும் அடையாளத்தை கண்டு அவர் மீது நம்பிக்கை கொண்டார்கள். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி.